சற்று முன் அந்த ஒரு கடைசி பந்தில் பங்களாதேஷ் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்த நடராஜன். இது எப்படியா சாத்தியம் என புலம்பி தள்ளிய பங்களாதேஷ் அணியினர். அந்தளவுக்கு அசாத்திய சம்பவம் செய்த நடராஜன். குவியும் பாராட்டு மலைகள். அதாவது கிரிக்கெட் விளையாட்டில் பரவலாக இருக்கும் ஒரு கருத்து என்னவென்றால், கிரிக்கெட் என்பது பேட்ஸ்மேனுக்கு சாதகமான விளையாட்டு என்றும், கிரிக்கெட்டில் பவுலர்களுக்கு எதிராகத்தான் நிறைய விதிமுறைகள் கொண்டு வரப்படுவதாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. ஆனால் இத்தகைய குற்றச்சாட்டுகளை தலைசிறந்த ஜாம்பவான் பவுலர்கள் யாருமே சொல்வதில்லை. சுமாரான மற்றும் கத்துக்குட்டி பவுலர்கள் மட்டுமே தான் இத்தகைய கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஏனென்றால் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பேட்ஸ்மேனின் சாதனைகளை விட பவுலர்கள் செய்த சாதனைகள் தான் அதிக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக 1956 வருடத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகள் மோதிய டெஸ்ட் மேட்ச் ஒன்றில் ஜிம் லேக்கர் என்ற இங்கிலாந்து பவுலர் அந்த ஒரே மேட்சில் மட்டுமே 19 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். மேலும் இதற்கும் ஒருபடி மேலே சென்று டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் மட்டுமே நம்ம அனில் கும்ப்ளே 10 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசாத்திய சாதனையை செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பவுலர் ஹாட்ரிக் விக்கெட் எடுப்பதே அபூர்வம். ஆனால் நம்ம லாசித் மலிங்காவோ உலகக்கோப்பை தொடரில் ஒரே போட்டியில் தொடர்ச்சியாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அதே சமயம் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய முன்னாள் ஜாம்பவான் பவுலரான பாபு நட்கர்னி என்பவர் ஒரு ரன் கூட கொடுக்காமல் தொடர்ச்சியாக 21 ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையுமே ஆட்டம் காண வைத்திருக்கிறார். ஆக கிரிக்கெட் வரலாற்றில் எப்போதுமே ஜாம்பவான் பவுலர்கள் என்பவர்கள் காரணம் சொல்ல மாட்டார்கள், சாதித்து மட்டுமே காட்டுவார்கள். அந்த வரிசையில் இப்போதைய காலகட்டத்தில் அந்த ஒரு சிறந்த குணம் என்பது நம்ம நடராஜனிடம் பார்க்க முடிகிறது. இவரது பேட்டிகளில் எப்போதுமே பவுலர்களுக்கும் கிரிக்கெட்டில் சம வாய்ப்புகள் இருப்பதையே பேசியிருக்கிறார். மற்ற பவுலர்களைப் போல இவர் ஒன்றும் இயலாமைகளுக்கு காரணம் சொல்ல மாட்டார். மேலும் இவரின் அத்தகைய வார்த்தைகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக நேற்றைய தினம் நடைபெற்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் ஒரு சம்பவத்தையும் செய்து காட்டியிருந்தார். ஆமாங்க, இந்த மாதம் தொடங்க இருக்கிற இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் தொடரை முன்னிட்டு இப்போதே அதற்கான வார்ம் அப் மேட்சுகளில் பங்கேற்று வருகிறது இந்த இரு அணிகளும். அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியோ 20 ஓவர்கள் முடிவில் 159 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ சூப்பராக சேசிங் செய்து ஒரு கட்டத்தில் கடைசி ஓவரில் 4 ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற எளிதான சூழ்நிலைக்கு வந்துவிட்டது பங்களாதேஷ் அணி. அப்போது பங்களாதேஷ் அணி வெறும் 3 விக்கெட்டுகளை மட்டுமே தான் இழந்திருந்தது. ஆக அப்படிப்பட்ட சூழலில் அந்த கடைசி ஓவரை வீசிய நடராஜனோ வெறித்தனமாக பந்து வீசி முதல் 5 பந்தில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெறும் 2 ரன்களை மட்டுமே கொடுத்திருந்தார். அப்போது அந்த கடைசி பந்தில் பங்களாதேஷ் அணி வெற்றிக்கு 2 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த கடைசி பந்தை அவுட்ஸ்விங் முறையில் ஒய்டு போவது போல வீசி திடீரென மொத்தமாக திரும்பி ஸ்டெம்பை நோக்கி வந்து ஸ்டெம்பில் அந்த பந்து பட்டு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் போல்டாகி அவுட்டாக அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர் ஒட்டுமொத்த பங்களாதேஷ் அணியினரும். ஏனென்றால் இந்த பந்தை நடராஜன் வீசும்போது பந்து ஒய்டுதான் போகிறது என நினைத்து பங்களாதேஷ் பேட்ஸ்மேனான சபிபுல் ஜாகிர் என்ற பேட்ஸ்மேன் எதுவுமே செய்யாமல் நிற்க, ஆனால் வெளியில் சென்ற அந்த பந்து திடீரென திசை மாறி அவுட்ஸ்விங்காக வந்து ஸ்டெம்பை பதம் பார்த்த இந்த சம்பவம் பங்களாதேஷ் அணியினரை கதிகலங்க செய்தது. இதனால் 5 விக்கெட்டுகள் கையில் இருந்தும் கூட எளிதான இலக்கை கூட பங்களாதேஷ் அணியால் எடுக்க முடியாதபடி கடைசி ஓவரில் மிரட்டியிருந்தார் நம்ம நடராஜன்.